அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதத்துல என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் கோச்சார கிரகங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதத்துல மிதுன ராசியில குருவும் சுக்கிரனும், அடுத்து கடக ராசியில சூரியனும் புதனும், அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், கன்னி ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி வக்ரமாக இருக்கிறார். இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சூரியன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு தன்னுடைய சொந்த வீடான அந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சுக்கிரனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதனாகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அந்த சூரியனோடு சேர்க்கை பெற்று இருக்க போறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள். ஒவ்வொரு மாதத்திலையும் கிரகங்களின் பயிற்சிகள் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்கும். அந்த மாதிரியான திருப்பங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணி. சிம்ம ராசி என்பர்கள் ரொம்ப அதிகப்படியான ஒரு கிரகிக்க தன்மை உடையக்கூடியவர்கள். அதாவது யாராவது சட்டுன்னு ஏதாவது சொல்றாங்கன்னா ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டு போவாங்க. அதையும் நல்லா கேப்ச் பண்ணி அதை எப்பவாவது நீ அன்னைக்கு சொன்ன அப்படின்ற மாதிரியாக அந்த கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மைன்றது இவர்களுக்கு எளிதாக இருக்கும். சிம்மம் அப்படின்னு சொன்னாலே ஒரு சிங்கம் தான் சொல்லுவோம். அந்த சிங்கம் எப்படி இருக்கும், ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும். ஆனா தனக்கு உண்டான ஒரு இரையை அது தேடி போகும்போது ரொம்ப ஃபாஸ்டா அதை செஞ்சு முடிச்சிடும். அந்த அளவுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்கள் தனக்கு தேவையானவற்றை ரொம்ப எளிதாக கைப்பற்றக்கூடியவர்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி மாதத்தின் பிற்பகுதியில வராரு. என்ன கேது அங்க இருக்கிறதுனால என்ன வந்தாலும் ஏதாவது ஒரு தடை இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சில தேவையில்லாத இடையூறுகள் வரும். சூரியன் வந்த உடனே அரசாங்கத்துல இருந்து இருக்கக்கூடிய இடையூறுகள்லாம் வரும். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போறீங்க அப்படின்னா அங்க போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போதுதான் இந்த டாக்குமெண்ட் தப்பு, இதோடைய தாய் பத்திரம் தப்பு, அது தப்பு அப்படின்னு, அது பட்டா தப்பு, சிட்டா தப்பு இப்படின்னு அடுக்கடுக்கா அடுக்கிக்கிட்டே போவாங்க. ஆனா நம்ம எல்லாத்தையும் லீகலா எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தான் போயிருப்போம். அங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகும்போதுதான் பலவிதமான தலைவலியும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரும். அது இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்புகள்ல ஒரு நிரந்தர தன்மை ஏற்பட போகுது. கேது இருக்கிறாரு அப்படின்னா கூட அந்த கேது ஒரு சில நல்ல விஷயங்களை செய்வாரு. எப்படி மாதிரி செய்வாரு அப்படின்னா நீண்ட நாளா இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுப்பாரு. இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நீண்ட நாளா இருக்கக்கூடிய பிரச்சனையே பாத்தீங்கன்னா இவர்களினுடைய வேலையில இருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமற்ற ஒரு சூழ்நிலை, ஒரு தற்காலிகமாவே போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல நிலையா வேலை செய்ய முடியல. ஒரு வருஷம் வேலை பாக்குறீங்க, மேக்சிமம் போனா ஒரு 2 வருஷம் அப்படி வேலை பார்க்க முடியுது. அடுத்து இன்னொரு இடத்த மாத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படி இவர்களினுடைய வேலை தன்மைன்றது ஒரு நிரந்தரமற்றதாக இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த கேது பகவான் சூரியனோட சேரும் போது அந்த நிரந்தர ஒரு வேலை வாய்ப்பை கண்டிப்பாக இந்த மாசம் கொடுக்க போறாரு. அந்த நிரந்தர வேலை வாய்ப்பின் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் இந்த மாதத்துல இருந்தே குறைய தொடங்க போகுது. அஷ்டம சனியும் உங்களுக்கு வக்ரமாக இருக்கிறதுனால இந்த தன்மை மிக எளிதாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நான் முதலே சொன்ன மாதிரி தனக்கு தேவையானவற்றை மிக எளிமையாக சாதிக்கக்கூடிய நபர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல அதற்குண்டான ஒரு சாதகமான பலனை எளிமையாக பெறக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருக்க போறீங்க. இந்த காலகட்டம் குடும்ப உறவுகள்ல இருந்த சிக்கல்கள் தீரப்போகுது. இந்த குடும்ப உறவுகள் உங்களுக்காக ஒரு பெருதுணையாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு தருணம். நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வியாதிகள் கூட இந்த மாசம் பெருமளவு உங்களுக்கு பிரச்சனை தராது. இந்த மாசம் இந்த மாத்திரை வேண்டாம், நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்கிப் பண்ணுவீங்க. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா போன ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடி செஞ்சிருக்கும் போது அது
வேறு விதமான ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். ஆனா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல செய்யக்கூடிய அந்த மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. பல நாட்களாக இருந்த அந்த கடன் பிரச்சனைகள் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு மிக வெகுவாக குறைகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த 5 மாசத்துல அடிச்சாதான் அடிச்சது என்னன்னா, இல்லாட்டி அடிக்கவே முடியாது. அந்த 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 விதத்தை நீங்க செயல்பாடுல வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கடன் பிரச்சனை எல்லாம் குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மிக அதிகமாக ஒரு வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கிடைக்கும். ஸ்டூடெண்ட் வீசாவா இருக்கிறவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் கிட்ட இந்த ஸ்டூடெண்ட் வீசா அவர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்புக்காக சொல்லி வச்சிருப்பீங்க. இப்போ அதுக்குண்டான ஒரு அமைப்புகள்லாம் உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு நேரம். எவ்வளவோ நீங்க அலைஞ்சு பார்த்தாச்சுங்க, ஆனா வேலை கிடைக்கல. இப்போ உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய வேலை ஒரு மன நிம்மதியை தரும். அப்பாட எப்படியாவது நம்மளுக்கு கிடைச்சது, ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த சிம்மராசி என்பவர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க. இப்போ இந்த மாசம் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அதற்குண்டான ஒரு நிவர்த்தின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. தொழில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மந்தமாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருக்கும். ஏன்னா எங்க போனாலும் ஒரு சின்ன சின்ன தடைகள், எந்த பேச்சுவார்த்தை பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு தேவையான ஒரு தீர்வுன்றது கிடைக்கல. இந்த மாதிரியாக அந்த தொழில்ல இருக்க வேண்டிய ஒரு சுறுசுறுப்பான விஷயங்கள், தொழில்ல இருக்க வேண்டிய ஒரு சூடு அப்படின்றது இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்காது. ஆனா மாதத்தின் பிற்பகுதியில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், திருப்பங்கள் இந்த தொழில் ரீதியாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய ஆகஸ்ட் மாதத்துல இவர்களுக்கு குழந்தைகள்னால ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா 11ஆம் இடத்துல அந்த குருவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த குழந்தைகள்னால ஒரு நல்ல திருப்பங்கள். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 21 வயசுல இருந்து ஒரு 27 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சிம்மராசியினுடைய குழந்தைகள் வேலை இல்லாமலேயே இருந்திருப்பாங்க. இப்போ இந்த ஆகஸ்ட் மாசத்துல கிடைக்கிறதுனால அவங்க மூலமாக சில ஒத்துழைப்புகள்ன்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டம். ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் வருமானங்கள் செழிப்பில்லாமல், அதாவது நல்ல ஒரு செழிப்போட இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். எந்த இடத்துலயும் ஒரு குறைந்தபட்சம் அப்படின்ற மாதிரியாக இல்லாம நல்ல ஒரு செழிப்பான ஒரு வருமானம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய செயல்பாடுகள்ல ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பிளானிங்கோட இருக்கக்கூடியவர்கள் நம்ம உத்திரம் நட்சத்திர அன்பர்கள். அந்த பிளானிங்ல எந்த அளவுக்கும் சர்க்கிள்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல தன்னுடைய வேலையிலையும் தொழிலையும் தன்னுடைய செயல்பாடுகள்லயும் ரொம்ப கவனம் செலுத்துபவர்களாக இருப்பாங்க. சின்ன சின்ன ஒரு மனக்குழப்பங்கள் அப்பப்போ வந்து மறையும். ஏன்னா தான் செய்யக்கூடிய செயல் கரெக்டா தப்பா அப்படின்ற ஒரு மனக்குழப்பங்கள் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். நான் மேல சொன்ன சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா பதிவு பண்ணலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். அடுத்த திசா புத்தியில உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்கு. ஏன்னா திசா புத்தின்றது நீண்ட கால திசா புத்தியா இருக்கு. சுக்கிர திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை இப்படின்ற மாதிரியாக நீண்ட கால திசா புத்தியா இருக்கும்போது இந்த வருட கிரகங்கள் பயிற்சியும் இந்த மாத கிரகங்கள் பயிற்சியும் நமக்கு எந்த விதமான ஒரு பலனையும் கொடுக்காமலே தான் இருக்கும். ஏன்னா கிரகச்சாரங்கள்ல அந்த திசாபுத்தி பலன்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்கும்போது இந்த கிரக கோச்சாரங்கள் ஒரு 5 to 10% தான் அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால அந்த மாதிரியான ஒரு பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.